ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன் வறுவலுக்கு மசாலா எப்படி போடுவதுன்னு பார்த்துக்கலாம். மீன் துண்டு மீனாக எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக கழுவி சால்ட் உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். நான் குட்டி ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். நல்லா பரட்டி விட்டுக்கணும். மசாலா அதில் தான் சேர்ந்து வரும் சாந்து. இது பாருங்க, நல்லா மசாலா பரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் வறுக்கணும் மீனை. மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் சூடானோன்னா நல்லெண்ணெய் 50 கிராமு சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை 2 கொத்து, சின்ன வெங்காயம் 50 கிராம், பூண்டு 6 பல் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி 3 பழமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கல்லுப்பு தேவையான அளவு, நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். புளி 50 கிராம் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு பிடிக்கும். உங்களுக்கு திக்காக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிக்கணும். குழம்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் வாசம் போகணும். தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்து அதில் திக்காக பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இதில் இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துக்குவோம். கெண்டை மீன் வந்து சேர்த்துருக்கேன். கெண்டை மீன் வந்து நான் வந்து 2 கிலோ சைஸ் வாங்கினேன். அதில் வந்து துண்டுங்கள்லாம் வறுக்க மசாலா போட்டு பட்டிட்டு பாக்கி இருக்கிறத குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். மீன் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதிச்சாலே போதும். மீன் வந்து மண்டை பேசுறதுனால கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிறேன். அப்போ தான் 2 சைடும் வேகும்.
அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் குழம்பு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.